வச்ச. இது மட்டும் அந்த கையில பொத்தி 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 வச்ச. ஆனா இப்ப 2 அடி பின்னாடி வரணும்னா 2 அடி பின்னாடி வரணும். சினிமாவுக்கு போறீங்களா? சார் சீக்கிரம் வந்துருங்கன்னு மூஞ்சிய தூக்காதீங்க. அவன் சினிமா நீ போகாதனால அவன் போகத்தான் போறான். நீயே கௌரவமா போன்னு சொல்லிட்டேன்னா உனக்கு மரியாதை தானே. அப்ப விலகுதல் அது எளிதல்ல. அம்மா கணக்கு எளிதே இல்ல. நேர்த்திர் மட்டும் நான் தான் அவனுக்கு தோசைய சுட்டு சுட்டு சமையறையில இருந்து கொண்டு கொண்டு போடுவேன். இந்த நாய் எந்திரிக்காது. டீரு முன்னாடியே உட்காந்து 30 தோசை தின்ன நாய் இன்னைக்கு அவ இப்பதான் அடுக்கலைக்கு வந்து மாவை ஊத்திருக்கா கல்லுல. பின்னாடியே வந்து ஜாலிங் யூ நீட் எனி ஹெல்ப் பண்ற. நான் 30 வருஷமா ஒவ்வொரு நாள் 30 தோசை சுட்டேனடா, ஒரு நாள் நீ கேட்டியாவ என்று சொல்லாமல் நீங்க 2 பேரும் பார்த்துக்கங்கப்பா. நான் அந்த ஹால்ல உட்காந்துருக்கோம். ஏன்னா புள்ள வந்து தோசை சுட்டு சுட்டு போடும்போது இப்போ வீட்டுக்காரர் பக்கத்துலேயே தட்டோடு நின்னார். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, வளர்ற பிள்ளைக்கு போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு போடுறேன். முதல்ல அம்மா சாப்பிட்டுன்னு அவரை தட்டோடு நிற்க வச்சது இந்த அம்மா. இப்போ அவருக்கு ஒரே குஷி தாங்க முடியல. அப்பா விலக வேண்டும். ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொன்றிலிருந்தும் விலக வேண்டும். ஒரே அடியாதிலிருந்து முடியலையே. பாவம் அப்போ அந்த மனசு பாசத்தை வச்சு தொலைச்சிருச்சு. அமெரிக்காவுக்கு போறேன்றான். கொரோனாம் போது கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா தம்பி, வந்துடுறே. இப்ப வர முடியாதுமா, இப்ப வந்தா திரும்ப அவன் சேர்க்க மாட்டான் என்ன. எப்படியா சமாளின்றா. ஏய் உனக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த மனுஷன் வேலையே விட்டு பின்னாடி வந்தாரேடா. சொல்லக்கூடாது. சரிப்பா நீ நல்லா இருப்பா. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீ அங்க நல்லா இரு, நாங்க இங்க நல்லா இருக்கோம். நீ சௌக்கியம், நானும் சௌக்கியம். இப்படி சொல்லுவதற்கு ஒரு விலகல் வேண்டும். முடிய என்றால் வள்ளுவன் ஒரு ஆசான் மடி பக்கத்துல வந்து தோல்ல கை போட்டு நம்ம கிட்ட சொல்லித்தரான். யாதெனின் யாதெனின் நீங்கள் நோதல் அதனின் இல. கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டா உனக்கு அதனால வர வேதனை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் என்று வள்ளுவர் சொல்லி தருகிறான்.